சாரா எங்கே போகிறோம்? ஒரு கம்மல் கழட்டிடுது, வேறு கம்மல் வாங்கிக்கலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ராவல் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாங்கள் 5 பேர் சேர்ந்து கோயம்புத்தூர் டு பெண்ணாகரம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீலர் தான் போக போகிறோம். அந்த லாங் டிரைவ் ஜேர்னி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் போகும்போதே சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை ஒரு இடத்துல சாப்பிட்டோம். பவானி தாண்டோன்னு மேட்டூரில் நண்டு வாங்கி சாப்பிட்டோம். இப்படி வந்து ஃபுல் வீடியோ எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பயங்கர ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 12 மணிக்கு கிளம்பணும். ராத்திரி ஒரு 8 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 மணி நேரம் ட்ராவல்னு தான் சொல்லணும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. மேட்டூரில் நண்டு வாங்கி சாப்பிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டு நாங்கள் இந்த தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ஸோ ஃபுல் டே விலாகாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குறவர்கள் குட்டி கவிதைகள் ஆனால் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு கருத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் கிளம்ப வேண்டியது 12 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் வந்து என்னோடய மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து மிஷினில் உட்காந்தது என்னோடய தப்பு தான். நைட்டே ஸ்டிச் பண்ண வேண்டியது கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. மறுநாள் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்த உடனே இந்த சாரிக்கு ஃபால்ஸ் நைட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி சேர்த்து அடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம் தான் மிஷினில் உட்காந்து தைக்கலை. அதுக்காக வந்து பயங்கரமாக மிஷின் லூப் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் வைக்க முடியல, கொஞ்சம் துணி இழுத்து போயிடுச்சு. என்னென்ன பண்ணிச்சுன்னு கேட்குறீங்க. எப்படியோ போராடி இந்த சாரிக்கு வந்து ஃபால்ஸ் வச்சேன். இது எங்கள் மாமியாருக்காக இந்த புடவை எடுத்திருந்தோம். ஃபால்ஸ் வச்சு ரெடியாகி சமைச்சு எல்லாம் பண்ணுறதுக்கே மணி 12 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 12 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா சிக்கன் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சிக்கன் கிரேவி பண்ணேன். சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு எல்லாமே இன்றைக்கி காலையில் தான். எப்போவுமே ஊருக்கு போகணும் அப்படின்னாவே நான் நைட்டே பேக் பண்ணிடுவேன். ஆனால் இந்த டைம் எல்லாமே காலையில் பேக் பண்ணது என்னோடய மிகப்பெரிய தப்புன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் 12 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். காலையில் கிளம்பியிருந்தாலும் ஒரு 3-4 மணிக்கு போயிருப்போம். இப்போ 12 மணிக்கு கிளம்புறங்காட்டி ஒரு 7-8 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் பனி பெய்யுது, அதனால தான் கூடவே சொட்டரெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக வண்டி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலே கொஞ்சம் நேரத்துலேயே சாரா போல் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மதிய நேரம் ஆகிடுச்சு இல்லையா. இடையில சரினுக்கு பால் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இடையில வந்து பால் கொடுத்துட்டு அப்படியே ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 கிலோமீட்டர் கண்டினியூஸாக நிற்காமல் ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். 100 கிலோமீட்டர் ஒரு 1.5-2 மணி நேரம் சல்லுன்னு பைபாஸில் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தோம். டயர்டாக ஆகலை. இன்னும் 100 கிலோமீட்டர் போயும் பசி வந்துருச்சு. நானும் காலேருந்து எதுவும் சாப்பிடல. அதனால் சாப்பிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து திருப்தி எல்லோரும் இங்கே உட்காந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெளியில் சாப்பாடு நல்லா இருக்கிறதில்ல, கடை நல்லா இருக்கிறதில்ல, அங்கேயும் உட்காந்து சாப்பிட முடியறதில்ல, கடையில் மெயினாக உட்காந்து சாப்பிட முடியறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சமைச்சு இந்த தடவை எடுத்துகிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறப்போ சாப்பாடுறதுக்கு சாப்பிடலாமா? தயிர் மாமல சீச்சி மாமா இந்தாங்க இந்தாங்க என்ன வேணும் கையை கழுவிக்குவோம். அப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்குவோம். இரு சார் அந்த சாரப்பா உங்க இருக்கு கம்மனீரியா சாப்பாடு எடுத்துக்குவோம். சாமி கம்மனீரு நீ துண்டு போட்டுக்க வேணாம். கீழே போட்டுறாத. அது உடைஞ்சு ஒரு செவுத்துல தான் வச்சு தட்டணும். நானே செவுத்துல தான் தட்டி எடுப்பேன். வராது. நல்ல வேகமாக அடிக்கணும். தப்புன்னு அப்படியே சோறு வெளியே வரும். குழம்பு இருக்கா உள்ள இதை இவ்வளோ பிடி தட்டி தான் எடுக்கணும். அவளே இங்கே மாட்டி ஒரே அடி குழம்பு
சிக்கன் கிரேவி செஞ்சது அங்கே குட்டீஸோட கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே மீதம் எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் அப்படியே ஊரில் போய் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வயிறு நிறைஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுல கஷ்டமே இருக்காது, அங்கங்கே நம்ம நிப்பாட்ட வேண்டியது இருக்காது. அதனால் வயிறு நிறைய ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து 3 பேருக்கு ஊட்டியாச்சு. அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து 4 பேருக்கும் சேர்த்து சாப்பாடு ஊட்டிட்டு நானும் இடையில சாப்பிட்டு திருப்தியாக ஃபஸ்ட்டு சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு சாப்பாடு. ஏன்னா நம்ம வந்து ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம், சூடாக சாப்பிட போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தது. குட்டீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வந்து வரன்னு கொஞ்சமாக குழம்பு வச்சு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். ஏன்னா ஷெரீனுக்கு காரமாக சாப்பிட்றாங்க, ஆனால் ரொம்ப அதிகமாக காரம் கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அவங்களுக்கு சாராப்பாலுக்கு ஊட்டினதுக்கப்புறம் மறுபடியும் குழம்பு ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம். எப்போவுமே நான் காரம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ஆனால் இப்படி நம்ம வெளியில் போகும்போது செய்யும்போது கொஞ்சம் நாக்குக்கு சொன்னையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் தான் குட்டீஸ் உள்ளே போகும்போதே கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. நமக்கு டீ இருந்தால் தான் வேலையாகும். எங்கே போனாலும் இந்த டீ காஃபி ஒன்று குடிச்சிடுறது. ஐஸ்கிரீம் நல்லா அதிகமாக விரும்புறதில்ல. இருந்தாலும் குட்டீஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நானும் சாப்பிட்டேன். வெண்ணிலால சாக்லேட்டா நல்லா இருக்கா? ஓகே பா. சாப்பிட்டு அகெயின் வண்டி எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி எங்கேயும் நிற்கிறதில்ல. இன்னி கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீ தொடர்ந்து ட்ராவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாரா முன்னாடி உட்காந்துட்டாங்க, பவுலை பின்னாடி விட்டோம். பவுல் அழுதுகிட்டே வந்தார், நான் முன்னாடி உட்காருவேன்னு. கொஞ்சம் நேரம் மாற்றி உட்காந்தோம். சரின்னு நல்லா ஜாலியாக அப்படியே சிரிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோதான். இனி வெயிட் கொடுத்தா அவங்கள வந்து கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க, கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. அவங்கள அப்படியே ஒரு காலில் படுக்க வச்சுட்டே வந்திருந்தேன். கொஞ்சம் ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்கும் தான். ஆனால் பஸ்ஸில் போகிறதுக்கு இது நம்ம எங்கே வேணாலும் நின்றுக்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். குழந்தைங்க வாமிட் எடுத்தாலோ ரெஸ்ட் ரூம் போனாலோ எங்கே வேணாலும் நம்ம நின்றுக்கலாம், செஞ்சுக்கலாம். நமக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் டிக்கெட் பார்த்தோம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. ஸோ கடைசி நேரத்தில் தான் ஊருக்கு போகிறதா சொல்லி பிளான் இருந்தது. ஸோ ஸ்லீப்பர் இல்லாமல் நார்மல் ஜென்ரலெல்லாம் இந்த 3 குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம பேக் வச்சுட்டு ஏற முடியாது. அதுக்கு நமக்கு வந்து இதே பெஸ்ட்டு தான், 2 வீலரே பெஸ்ட்டு தான். பொறுமையாக போய்க்கலாம். என் ஹஸ்பண்ட் மட்டும் மேச்சேரி வழியாக போனார் அப்படின்னா 4 ஹவர்ஸ்லேயே போயிடுவார். நாங்களும் சேர்ந்து போகிறங்காட்டி தான் இந்த 8 மணி நேரம் ட்ராவல். அதில் பொறுமையாக மெதுவாக நாங்கள் வந்து இந்த 200 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டுருக்கோம். இடையிலே வந்து லாலிபப் கேட்டிருந்தாங்க ஒரு இடத்துல நிற்கும்போது. அதான் சரி குட்டிக்கு சாராக்கு பவுலுக்கு ஆளுக்கு ஒரு லாலிபப் வாங்கி கொடுத்துருந்தோம். அதிகமாக சாக்லேட்லாம் நாங்கள் கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எப்போது வெளில வரும்போது செய்யும்போது தான் இப்படி உங்களுக்கு இந்த சாக்லேட்டு, இந்த ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறது. மற்றபடி எப்பவுமேலாம் இவங்க வந்து சாப்பிட்றதில்ல. பாருங்கள், கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் போகும்போது வெயிலே இல்லைன்னு தான் சொல்லணும். வெயில் அதிகமாக இல்லை. இந்த 12 மணி 1 மணி வெயிலாக கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இந்த 2 மணி ஆகும்போதே கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. 3 மணிக்கு மேலே வெயில் கம்மி, அப்படியே கொஞ்சம் பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொன்னால் பனி விழுக ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் பச்சை பசேன்னு நல்லா போகிறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காற்று கூடவே நாங்கள் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு நேராக வந்து பவானி டேமை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனோம். அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டோம். இது ஹைவேஸ் தான், ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. அந்த பக்கம் நின்னா ஓகே, நம்ம ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதனால் அங்கேருந்து நேராக வந்து மேட்டூர் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேட்டூர் வழியில் போகிற வழியில் பவானி தாண்டி மேட்டூர் கொஞ்சம் முன்னாடி இந்த மீன் கடையில் போட்டிருப்பாங்க. லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும், நம்ம மீன் வாங்கி சாப்பிட்டோம். இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு நண்டு வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா இது நண்டு சீசன் நம்ம எல்லா கடையிலும் வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் நண்டு வாங்கி ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வந்து பார்க்கவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் அளவாக போட்டிருந்தாங்க. அதில் அவ்வளோதான் பிடிக்கும். இதில் வேஸ்டேஜெலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே கடிச்சு முறுக்கு மாதிரி சாப்பிட வேண்டியதான். செரிக்குட்டி வந்து பார்த்தா அவங்க பார்த்துட்டே இருக்காங்க சாப்பிட்ணுன்னு. ஆனால் அவங்களால மென்று அதிகமாக சாப்பிட முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சம் மென்று சாப்பிட்டு முழுங்கினாங்க. ஃபஸ்ட்டு மீன் கொடுக்காம நண்டு கொடுத்துட்டாங்க. இந்த நண்டு சரின்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் மென்று சாப்பிட்டாங்க, அதிகமாக குழந்தைனால சாப்பிட முடியல. என்னம்மா அது? முறுக்கு கடிக்கிற மாதிரி கடி, முறுக்கு கடிக்கிற மாதிரி கடிச்சு சாப்பிடணும். சாரா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றணும். இப்போ தாரா சரின்னு ஒரு நண்டு கடிக்குது, சரின்னு காலை ஒரு நண்டு கடிக்குது. இது முறுக்கு கடிக்கிற மாதிரி கடி. முறுக்கு சாமி, முறுக்கு கடி. முறுக்கு எப்படி கடிப்பா? முறுக்கு கடிப்பா தானே, அந்த மாதிரி முறுக்கு வச்சு சாப்பிடணும். இது நண்டு கடி, முறுக்கு கடி, முறுக்கு கடி. முறுக்கு கடிச்சிட்டான் பவுல். சரின்னு பாவா. சாரா பவுலுக்கு முறுக்கு மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களெல்லாம் சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த பக்கம் மேட்டூர் பக்கம் வந்தீங்கன்னா இப்போ நண்டு வந்து பிடிச்சி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு எங்கள் நாத்தனாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போயிருந்தோம். அவங்களும் அதிகமாக நண்டெல்லாம் அந்த பக்கம்லாம் என்ன சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. என்னோட சொட்டர் மட்டும் வச்சுட்டு வந்துட்டீங்க. பாலிங்க பேர் சொட்டர் பட்டியா? அப்பா எனக்குலாம் சொட்டர் எடுத்துன்னு வருவாடாடா. அப்பா கொடுத்துச்சு அந்த சொட்டர். இது ஜர்க்கின் எடுத்து வச்சிருக்கோன்னு நம்பி இருந்தேன். அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்குலாம் சொட்டர் போட்டு கிளம்பி சரின்னு சாப்பிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டாங்க, மறுபடியும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பெட்ரோல் பங்க்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் போட வேண்டியதாக இருந்தது. அங்கே பெட்ரோல் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேச்சேரி வழியே போகணும். மேட்டூர் தாண்டி மேச்சேரி வர வரையும் உடம்பு தாங்குது. இந்த மேச்சேரி ரீச் பண்ணுற வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிக்கும். அது வரையும் ஜாலியாக ஃபன்னாக போகும். ஏன்னா கிளைமேட்டும் மாறிட்டே இருக்குது இல்லைங்களா. இந்த மேச்சேரி வழியில் வளைஞ்சு காடு மாதிரி இருக்கும், வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மேலே ஏறணும் அப்படின்னா சிக்னல் கூட கட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். மேச்சேரிக்குள்ளே போனவே பாதி வழியே சிக்னல் எதுவும் இருக்காது. இருட்டாக இருக்குள்ளே நம்ம இந்த மேச்சேரி தாண்டிடணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அப்படியே சல்லுன்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லாம் அப்படியே தூங்கிட்டே வந்தாங்க. அப்புறம் சரின்னு முன்னாடி சாராவை பின்னாடி மாற்றி விட்டா இவங்க ஒரு அழுகையான அழுகை. 2 பேரும் சேர்ந்து முன்னாடி உட்கார மாட்டுறாங்க, மாற்றி உட்கார வைக்கிறனால சம்மதிக்க மாட்டுறாங்க. அவங்களையும் சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. நானும் என் தங்கச்சி அக்கா தங்கச்சி நாங்களாம் இவ்வளோ சண்டை இவ்வளோ ஒரேட்டம் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த சாரா பவுல் அக்கா தம்பி அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அப்படி ஒரேட்டம் பண்ணுறாங்க, பிடிவாது பிடிக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி சலிச்சு போச்சு. பாருங்கள் சாரா இப்படி கோச்சிட்டு ஊன்னு அழுதுட்டு உட்காந்துருக்காங்கன்னு. இவங்கள என்ன பண்ணி எப்படி வழி கொண்டு வரதுனே தெரியறதில்ல. கடைசிக்கு ஆயுதத்தை எடுத்துட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கடைசிக்கு மிரட்டினாதான் ஆகும்.
நடுவில் கலக்குதுப்பா. அதுக்கப்புறம் வண்டி அப்படியே சல்லுன்னு விட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வளைவு திரும்பும்போது அப்படியே அடிவேறு அப்படியே இந்த ஜெயின்டிவில் போனால் அப்படியே இருக்கும் கீழே இறங்கும்போது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேச்சேரி மேலே ஏறுறது ஜாலியாக. அதுக்கப்புறம் பாட்டு பாடிட்டே அப்படியே ஹஸ்பண்டோட பேசிகிட்டே போயிட்டோம். இதில் என்ன பெரிய ஃபன் அப்படின்னா, நான் பேசுகிறது அவருக்கு நல்லா கேட்கும். அவர் இந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருக்காட்டி அவர் பேசுகிறது எனக்கு கேட்காது. நானும் எவ்வளோ தான் பேசிட்டு வர்றது சொல்லுங்கள், எனக்கும் டயர்டாயிடுது. இவ்வளோ பேசுகிற என்னாலே பேச முடியாத அளவுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் பாட்டு போட்டு அப்புறம் பாட்டு கேட்டு அப்புறம் இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு போகிறக்கே நமக்கு சரி. நீங்கள் உங்கள் லைஃப்பில் போன லாங் ட்ராவல் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோரும் 2 வீலரில் எவ்வளோ வரையும் லாங் ட்ராவல் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேச்சேரி தாண்டினோடனே ஒரு 1 ஹவரில் வந்து பெண்ணாகரம் வந்துடுச்சு. ஒரு 7:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்படியே அந்த பெண்ணாகரத்தை ரீச் ஆகிற கொஞ்சம் முன்னாடியெல்லாம் இடுப்பு பெட்டக்ஸ் எல்லாம் வலியாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாமே. குட்டீஸ்க்கு கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டாங்க. நல்லா பகல்லாம் தூங்கிட்டே வந்தாங்க. நைட்டு இன்னைக்கு கொஞ்சம் தூங்க சிரமப்படுவாங்க, ஆனால் கொஞ்சம் டயர்டாகி தூங்கிடுவாங்க. போன உடனே சுடு தண்ணி வச்சு குழந்தைங்கள நல்லா குளிப்பாட்டிட்டு வைத்து கொடுத்தோம்னா குட்டீஸ் நல்லா தூங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூங்கி எழுந்தாவே சரியாக போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்துருச்சு. இது அவங்க அம்மா ஊர். அம்மா அப்பா எல்லாமே பெண்ணாகரம் தான். எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு வழியெல்லாம் அவருக்கு ஒரே குஷி. இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை ஜாப் கிடச்சா இங்கே வந்துடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டே வந்தாங்க. அவங்க ஊருக்குள்ளே போனாவே எல்லோரும் அவங்க சொந்த ஊருக்கு போன ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் அப்படி ஜாலியாக பேசிட்டு அந்த நேரத்தில் மட்டும் வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வந்துடுறேன். நானும் அப்படி ஒன்றா கேட்டுகிட்டே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக ஹஸ்பண்டோட சந்தோஷத்துக்காக தான் அவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு போகணும் இல்லைங்களா. நம்ம ஒரு சில காரணங்கள்னால இந்த பக்கம் வந்துட்டோம், மறுபடியும் நாங்கள் ஊருக்கு போக முடியல. அப்போ வருஷத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் அப்போ அப்படிங்கும்போது தான் அவரும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒன்றா இருக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம போயிடுறது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். அக்கா முன்னாடியே வந்து தண்ணி வச்சுட்டாங்க. எப்படி குளிக்க வைக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சுட்டாங்க ஹீட்டரில். எங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்களாம், அதனால் அடுப்பில் வைக்கலாம். கோயிலுக்கு போனது இன்னும் எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போனது அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக குழந்தைங்களை குளிக்க வச்சு அவங்களுக்கு வைத்து கொடுத்து குட்டீஸையும் நைட் வந்து தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பகல்லாம் தூங்கிட்டு கண்ணை பாருங்கள், ஒரு துளி தூக்கம் இல்லை இந்த மணிக்கு.